नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नमने नमो आचार्यपदाय निलयकृपपदायिने गौरगतदामोदाय नगरग्रामधारिणे नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नमने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा माताजी பாகவத பிரார்த்தனை பண்றீங்களா? அத பண்ற ஒரு நிமிஷம் இருங்க, அதை எடுத்துக்கிறேனுங்க. சரி. அது ராதாராணி மாதாஜி படிக்கிட்டாங்க மாதாஜி. சர்வ சாஸ்திர படிங்க படிங்க மாதாஜி. படிங்க படிங்க மாதாஜி படிங்க. இல்ல படிங்க, நீங்க படிங்க. सर्व शास्त्रार्थी पीयूषा सर्व वेदेद सत्वला सर्व सिद्धांत रत्नाय सर्व लोकैक त्रिकृदा सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभु कलिदुगंधोदित आदित्याय श्री कृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षरापदे सर्वदा सर्व सेवाय श्री कृष्णाय नमस्तुते मत्येक बंधु मत्संकीन मत्क्रो मन्महादन முன் நிஷாதாரக மத்வாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாது தாதாயின் அதிநோச்சரதாக கானா முன்சா காசின் மா பிரேம்னே கிருத் கண்டேய ஸ்புரம். ஓ வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் 28வது அத்தியாயம் ஸ்லோகம் 40 கரெக்டுங்களா? நானே தெரியலீங்க மாதாஜி, அதனால எனக்கு தெரியலீங்க. 32 மாதாஜி. 32ங்களா? இல்லைங்க மாதாஜி, ஜாஸ்தியா இருக்கும். நேத்து நான் இல்லைங்க மாதாஜி, நேத்து 31 முந்தா நேத்து. ஆமாங்க. இன்னைக்கு நேத்து படிச்சிருப்பீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. யாரு மார்க் பண்ணிருக்கீங்க? 37 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 37 மாதாஜி. 37 சூர 37. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. 37வது ஸ்லோகம். சீதோஷ்ணவாத வர்ஷாணி ஷூத் பிபாஷே பிரியா பிரியே சுகதுக்கே இதி த்வந்த்வாணி அஜயத் சம தர்ஷனஹ. படிக்கிட்டீங்களா? தவத்தின் மூலம் மலையத்வஜனின் உடலும் மனமும் குளிர்ச்சி, வெப்பம், சுகம், துக்கம், காற்று, மழை, பசி, தாகம், இன்பம், துன்பம் என்னும் இருமை நிலைகளை சமநோக்கில் காணும் திறன் பெற்றன. இவ்வாறு அவர் எல்லா இருமை நிலைகளையும் வெற்றி கொண்டார். பொருளுரை. விடுதலை என்பது உலக பந்தங்களிலிருந்து விடுதலை பெறுவது ஆகும். ஒருவன் தன்னுணர்வு பெறவில்லை என்றால் அவன் உலக பந்தங்களில் இருமை துன்பங்களில் சிக்கிக் கொள்ள வேண்டியதிருக்கும். பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனனிடம் எல்லா சார்பு நிலைகளையும் பொறுமையினால் வெல்வாயாக என்கிறார். இவையே வெயில், மழை போன்ற சார்பு நிலைகளாகி நமக்கு இந்த உலகில் துன்பம் தருகின்றன என்று கிருஷ்ண பகவான் கோடிட்டு காட்டுகிறார். குளிர்காலத்தில்
நாம் குளிர்ந்த நீரில் குளிக்க விரும்புவது இல்லை. ஆனால் கோடை காலத்தில் ஒரு நாளைக்கு 2-3 தடவைகள் குளிக்க விரும்புகிறோம். அதனால் வந்து போகும் இந்த இருமை நிலைகளையும் சார்பு நிலைகளையும் எண்ணி கவலைப்படக்கூடாது என்கிறார் கிருஷ்ணர். இருமை நிலைகளை சமமாக காண்பதற்கு பாமர மனிதன் கடுமையான தவங்களில் ஈடுபட வேண்டியதிருக்கிறது. வாழ்வின் சார்பு நிலைகளினால் கிளர்ச்சியுறும் ஒருவன் ஒரு சார்பு நிலையினை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆகையினால் ஒருவன் தனது பௌதீக உடலை கடந்து மேலே செல்லவும் உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தவங்களை மேற்கொள்ள வேண்டும். மன்னர் மலையத்துவஜன் கடுமையான தவம் செய்வதற்காக தம் வீட்டை துறந்து குலாசலத்திற்கு சென்று அங்குள்ள புனித நதிகளில் நீராடி வேக வைத்த உணவுகளையும் தானியங்களையும் விலக்கி காய்கள், கனிகள், கொட்டைகள், கிழங்குகள் போன்றவற்றை உண்டார். இவையே மிக கடுமையான தவ நெறிகளாகும். இக்காலத்தில் வீட்டை துறந்து தவம் செய்வதற்காக காட்டிற்கோ அல்லது இமயமலைக்கோ செல்வது மிக மிக கடினமானதாகும். உண்மையில் பெரும்பாலும் இது சாத்தியமற்றதும் ஆகும். ஒருவனை மது, மாமிசம், மங்கை, சூது போன்றவற்றை விட்டுவிடும்படி அறிவுறுத்தி அவன் அதை செய்யவில்லை என்றால் அவன் குலாசலத்திற்கும் இமயமலைக்கும் சென்று என்ன செய்ய போகிறான்? இது போன்ற துறவரங்கள் இக்காலத்தில் சாத்தியமாகாது. அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் பக்தியோக முறையினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். பக்தி யோகம் ஒரு மனிதனை அவனது இருவினைகளிலிருந்து தானே விடுதலை பெற செய்யும். பக்தி யோகத்தில் கிருஷ்ணரே மையமாக இருக்கிறார். மேலும் கிருஷ்ணர் எப்போதும் உன்னதமானவராகவும் இருக்கின்றார். இவ்வாறு இருவினைகளை கடந்து செல்வதற்கு ஒருவன் எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாம்சயோ வியபசாரணே பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யேதான் பிரகம பூயாய கல்பதே. முழுமையான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் எந்த சூழ்நிலையிலும் கீழே விழுவது இல்லை. அவன் உடனடியாக இயற்கையின் குணங்களை கடந்து பிரம்ம நிலைக்கு வருகிறான். ஒருவன் பக்தி யோகம் என்னும் பகவானின் பக்தி தொண்டில் உண்மையில் ஈடுபட்டிருந்தான் என்றால் அவன் தானாகவே தன் புலன்கள், நாக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்துகிறான். பக்தியோக முறையில் ஒரு முறை முழு கவனத்துடன் ஒருவன் ஈடுபட்டால் பிறகு அவன் கீழே விழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவனது பக்தி செயல்கள் இடையில் எதிர்பாராத விதமாக நிற்கவோ தடைபடவோ செய்யலாம். ஆயினும் அவன் விரைவில் மற்றொரு வாய்ப்பினை பெற்று தனது பயிற்சியினை தான் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடங்குகிறான். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து மலையத்துவச்சனின் உடலும் மனமும் குளிர்ச்சி, வெப்பம், துகம், சுக்கம், காற்று, மழை, பசி, தாகம், இன்பம், துன்பம் அப்படிங்கிற இருமையிலிருந்து சமநிலை பெறுகிறார். அப்ப இருமையே அவர் வெற்றி கொண்டார் தவத்தின் மூலமாக அப்படின்னு இங்க சொல்றாங்க. இப்ப விடுதலை அப்படிங்கிறது பகவத்கீதையில கூட படிச்சிருக்கோம். மார்த்தா ஸ்பர்சேஸ்து கவுந்தேய சீதோஷண சுகதுகதாக ஆகமாப்பாயினோ சனித்யாஸ் தாம் திதி சஸ்வ பாரத. அதாவது எல்லாருக்குமே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்பம் மட்டும் கிடையாது, துன்பமும் இருக்கு. அப்ப துன்பப்படுறவங்க மட்டும் நினைப்பாங்க எனக்கு மட்டும்தான் துன்பம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அவன் இன்பத்தையும் அனுபவிச்சிருப்பான், ஆனா அதை மறந்துடுறான். என்னமோ தான் மட்டுமே துன்பத்துல இருக்கிற மாதிரி அவன் வந்து ரொம்ப அந்த இருமைகள்ல கடந்து உழல்வான். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்கிறது, துன்பம் வரும்போது துவண்டு போறது. அப்போ எப்பவுமே சமநிலையில அது வந்து சீதோஷண சுகதுக கதாக அப்படின்னு குளிர்காலம், வெயில் காலம், இது வந்து கோடை காலம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அது போல வாழ்க்கையில மேடு பள்ளம், இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். ரெண்டையுமே யார் சமநிலையில நியூட்ரலா எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து கிருஷ்ண பக்தி கூடவே எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த இருமை அவங்கள விட்டு அகன்று போய்விடும். இப்ப கிருஷ்ண பக்தியில தான் அவன் முன்னேறும் போது இந்த இருமைகளை கடந்து வர்றான் அவன். அப்ப இங்க மலையத்துவசன் மன்னர் வந்து கடுமையான தவம் செய்வதற்கு தன் வீட்டை துறந்து குலாச்சலத்துக்கு வர்றாரு. அங்க நீராடி வேக வைத்த உணவு தானியங்களை விலக்கி காய்கறிகள், கனிகள், கொட்டைகளை எல்லாம் சாப்பிடுறாரு. இதுதான் தவநெறி. தவம் அப்படின்னா காட்டுக்கோ மேமலைக்கோ செல்றது கிடையாது. இந்த கலியுகத்துல அது சாத்தியமே இல்லை. இப்ப மது, மாமிசம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருவன் நான் தவம் செய்யறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா அது சாத்தியமே கிடையாது. அவன் அப்படிப்பட்டவன் இமயமலைக்கு போய் என்ன பண்ண போறான்?
ஏன்னா அவனால புலன்களை அடக்க முடியாது. புலன்களை அடக்காதவன், முக்கியமா மனது. அங்க போய் நான் பொண்டாட்டி கூட எவ்வளவு நல்லா இருந்தேன் அப்படின்னு மனதாலேயே இன்பம் துய்ப்பவன் கண்டிப்பா தவம் செய்வதற்கு லாய்க்கியற்றவன். எங்க போனாலும் நம்ம மனம் கூடவே வருது. அப்ப மனதை இங்கிருந்தே அடக்கலாம். நாம இமயமலைக்கு போய் அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் தூய பக்தி தொண்டை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது இருமைகள்ல இருந்து நாம தானாகவே விடுபடுகிறோம். ஏன்னா பக்தி யோகம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் அதனோட மையம். ஏன்னா பகவான் எப்போதுமே உன்னதமானவராக இருக்கிறார். பகவத்கீதையில் கூட படிக்கிறோம் நாம, மாம்சையோ அவ்யவிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமிதித்தேதான் பிரம்மபூயாய கல்பத்தே அப்படின்னு. இப்போ முழுமுதற் கடவுளுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் எப்பொழுதும் கீழே விழுவதில்லை. பக்தி தொண்டு ஒண்ணுதான் நம்மளை காப்பாத்தும் கீழே விழாம. ஏன்னா அவன் இயற்கை குணங்களை கடந்து பிரம்மன் நிலைக்கு வருகிறான். பிரம்மா நிலைக்கு இல்ல, பிரம்ம நிலைக்கு. பிரம்மன் நிலை அப்படின்னா தன்னை உணர்ந்த ஆத்மாவாக, நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு பிரம்மன் நிலைக்கு வருகிறான். அப்போ ஒருவன் பக்தி யோகம் எனும் பகவானின் பக்தி தொண்டில் உண்மையில் ஈடுபட்டிருந்தான் என்றால் அவன் தானாகவே தன் புலன்கள், நாக்கு எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துறான். பக்தி யோகத்துல மட்டும்தான் அது முடியும். நாமளா போய் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி பகவானை நம்பாம, பக்தி இல்லாம நம் புலன்களை தலைகீழா நின்று கட்டுப்படுத்துறது, நெருப்புக்குள்ள நின்று கட்டுப்படுத்துறது, நீருக்குள்ள இருந்து தவம் புரியறது, ஆனா பகவானை முழுமையா நம்பல அப்படின்னா அவனுக்கு பக்தி யோகமே கிடைக்காது. ஏன்னா தன்னைத்தானே நம்புவன் எப்போதும் வீழ்ச்சிக்குரியவன். ஆனா எல்லாமே பகவான்கிட்ட தன்னுடைய பாரத்தை எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டு சரணாகதி அடைபவன், முழுமையாக பகவானிடம் சரணாகதி அடைபவன் வாழ்க்கையில வெற்றி பெறான். பக்தி தொண்டு எடுத்து வெற்றி பெறுகிறான். இப்ப ஒருவனது பக்தி செயல்கள் இடையில் எதிர்பாராத விதமாக நிற்கவோ தடைப்படவோ செய்யலாம். ஆயினும் அவன் விரைவில் மற்றொரு வாய்ப்பினை பெற்று தனது பயிற்சியை தான் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடங்குவான். ஏன்னா ஒரு தடவை பக்தி தொண்டு எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில தவறினாலும் கூட பகவான் அவங்கள விடுறதில்லை. ஒரு தடவை நீங்க பகவானோட கையை பிடிச்சிட்டீங்கன்னா அப்ப எப்பவுமே அவர் உங்களை கைவிடுறது கிடையாது. என்ன சொல்றாருன்னா, அபிச்சேச்சு துராச்சாரே பஜதேமா மனன்யா பாக் சாதுரியவச்ச மந்தவ்ய வியவஷ்டோ ஹிசக அப்படின்றார் பகவத்கீதையில. 9வது அத்தியாயத்துல சொல்றாரு நினைக்கிறேன். அதாவது யாராவது ஒருத்தர் பக்தி தொண்டு எடுத்து குணங்களால, முக்குணங்களின் தாக்குதலால அவர் பெரிய தவறு செய்து விட்டாலும் கூட அவர் மீண்டும் பக்தராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஏன்னா பகவான் அப்படி அவர் சீக்கிரம் விட்டுற மாட்டார். எப்ப அவர் பகவானை சரணடைஞ்சிட்டாரோ, இடையில முக்குணங்கள் தாக்குதலால ஏதோ பெரிய தவறு பண்ணிட்டாலுமே அவரை பக்தர் கிடையாது அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா மீண்டும் அவர் பக்தி தொண்டுக்கு பகவானால இழுத்து கொண்டு வரப்படுறார். பக்தி தொண்டு அவ்வளவு வலிமையானது. நீங்க ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்கன்னா பகவான் அவ்வளவு சீக்கிரம் உங்களை வெளியில விடுறது இல்ல. இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் ஒரு பெரிய டெம்பிள நார்த் இந்தியால ஒரு இடத்துல போய் திறந்து வைக்க போறாரு. அப்போ அங்க ரெகுலரா இருக்கிற ஒரு பிரம்மச்சாரியை காணோம். என்னாச்சு அவர் காணுமே அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவர் நிறைய தொண்டு செய்வார். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு, அவரை பத்தி பேசாதீங்க நீங்க, அவன் ரொம்ப மோசமான நடத்தை. அப்ப சின்ன கோயிலா இருந்தது. அப்ப ஹெல்ப் கேட்கறதுக்கு அதிகமானவர்கள் இல்ல, ஹெல்ப் கேட்கறதுக்கு பக்கத்துல போவாரு. அங்க ஒரு பெண்ணோட தொடர்பு வந்துருச்சு அவருக்கு. இதை எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க கோயில்ல இருக்கிற 4-5 பேர் கண்டுபிடிச்சு அவரை துரத்தி அடிச்சிட்டாங்க. நீ எப்படி ஒரு பிரம்மச்சாரியா இருந்துட்டு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்கிற, நீ எவ்வளவு பெரிய அயோக்கியா அப்படின்னு சொல்லி அடிக்காத குறைய அவனை ஓட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் இதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருந்தார். அது நிறைய விஐபிகள்லாம் அங்க நிக்கிறாங்க. ஆனா அதை கேட்டுட்ட உடனே இவர் சொல்றாரு, அந்த பக்தன் வந்தா மட்டும்தான் நான் இந்த திறப்பு விழாவை நடத்துவேன், அது வரைக்கும் நான் இந்த ரிப்பன் கட் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டார். இவங்களுக்கு ஒரே தர்ம சங்கடம். ஏன்னா அங்க விழாவுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க, பெரிய பெரிய விஐபிக வந்திருக்காங்க. ஆனா இவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டார். அவர் கூப்பிட்டு வந்தாதான் நான் திறப்பேன் அப்படின்னுட்டு. இவங்களுக்கு எங்கடா போய் தேடுறது, எங்க இருக்கானோ
எந்த சந்தில இருக்கானோ தெரியலையே, அத்த பெரிய சிட்டில இவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு ஒண்ணுமே புரியல. அப்போ ஆளு 10 பேர் 10 திக்கு போறாங்க. போய் அவரை பாத்தீங்களா பாத்தீங்களான்னு எல்லார்கிட்ட கேட்டு கடைசியில எப்படியோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் போய் அவர் கால வந்து தயவு செய்து வாப்பா, உன்னை குரு கூட்டிட்டு வர சொல்றார். இல்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்திருக்கார், நீ வந்தா தான் அதை ஓபன் பண்ணுவாராமா அப்படின்னு சொல்ல, இவர் முதல்ல சரின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஐயோ என்னை எப்படி திட்ட போறாரோ அடிக்க போறாரோ எல்லாரும் முன்னாடி. அவருக்கு அந்த பயம், தப்பு செஞ்சதுனால அவருக்கு உள்ளூர அந்த கில்ட்டி கான்சியஸ், அவர் பயந்துட்டே வர்றாரு. பயந்துட்டே வந்து அவர் கண்ணு முன்னாடி நிறுத்தும் போது அவர் ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்படியே இந்த பக்தருக்கு அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு, இதை அப்படியே கரைஞ்சிருச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி என்னை வந்து எவ்வளவு பெரிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எவ்வளவு பெரிய வைஷ்ணவர், அவர் வந்து என்னை அந்த தப்பையும் மறந்து என்னை கட்டி அணைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்கள்ல தண்ணீர் தார தாரையா ஒழுகுது. ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் தப்பே நினைச்சா கூட தப்பு செய்ய முடியாது. இந்த மாதிரி நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சில பிரபுபாதரோட பீரியட்லயும் கஞ்சா கடத்தின ஒருவர் இப்படித்தான் பிரபுபாதரால அரவணைக்கப்பட்டார். அதத்தான் பகவானும் சொல்றார், சர்வதர்மான் பரித்தச்ச மாமியேகம் சரணம் ரஜ அகம் தாம் சர்வ பாவேப்பியோ மோஷேஷாமி மாசுஷக அப்படின்னு. நான் உன்னை காக்கின்றேன், நீ எல்லாவித இதையும் விட்டுட்டு, கடமைகளை விட்டுட்டு எங்கிட்ட மட்டும் வா அப்படின்னு சொல்றார். மாம் ஏகம், என்னிடம் மட்டும், நீங்க போய் தேவரட்ட சரணடின்னு எல்லாம் சொல்லல. அடுத்தது 38வது பதம். தபசா வித்யா பக்வ கஷோயோ நியமைர் யமை யுஜே பிரஹ்மணி ஆத்மானம் விதிதாக்ஷாக்னி லாஷயஹ. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. வழிபாட்டிலும் தவங்களை செய்வதிலும் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றியதினாலும் மன்னர் மலயத்துஜுவன் தனது புலன்களையும் உயிரையும் உணர்வையும் வெற்றி கொண்டார். இவ்வாறு அவர் எல்லாவற்றையும் பரபிரம்மத்தின் கிருஷ்ணர் மையப்புள்ளியில் நிலைநிறுத்தினார். பொருளுரை. பிரக்மன் என்னும் சொல் எங்கு வந்தாலும் உடனே மாயாவதிகள் அது உருவமற்ற பிரம்மஜோதி என்று பொருள் கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் பரபிரம்மம் என்பது கிருஷ்ணர் என்றும் வாசுதேவரே ஆவார். பகவத்கீதையில் 7.19 வாசுதேவா சர்வம் இது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசுதேவரே பரபிரம்மமாக எங்கும் விரிந்திருக்கின்றார். அருவமான ஏதோ ஒன்றில் ஒருவனால் தனது மனதினை நிலைநிறுத்த முடியாது. அதனால்தான் கிளேசோ திகதரஸ் தேசாம் அவ்யக்த சேதாசாம் என்று பகவத்கீதை 12.5 கூறுகிறது. பரம்பொருளின் வெளிப்படாத அருவத்தன்மையில் மனதை செலுத்தினால் முன்னேற்றம் மிகவும் துன்பத்திற்குரியதாகும். இதனை தொடர்ந்தே மன்னர் மலயத்துஜன் தன் மனதினை பிரம்மத்தில் நிலைநிறுத்தினார் என்று சொல்லும் பொழுது பிரம்மம் என்பதற்கு பொருள் முழுமுதற் கடவுளான வாசுதேவரே ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. இங்க வந்து பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தை வாசுதேவரை குறிக்கின்றது. வாசுதேவ சர்வமிதி. அப்போ பிரம்மம் அப்படின்னா இங்க பரபிரம்மனான கிருஷ்ணரை குறிக்கின்றது. சோ அருவவாதிகள் இங்க என்ன நினைக்கிறாங்க, பிரம்மன்னு சொன்னா அது வந்து பிரம்மஜோதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அருவமான ஏதோ ஒன்றில் ஒருவனால் மனதை வந்து நிலைநிறுத்த முடியாது. இப்ப அருவமான ஒன்றை, இப்ப நீங்க ஒரு பேய் எப்படி உடல் இல்லாம இருக்கு, இப்ப பேய்க்கு வந்து அடையாளம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்க உருவமில்லாத ஒன்றை உங்க மகனாகவோ மகளாகவோ நினைச்சு அன்பு பண்ணுங்க அப்படின்னா உங்களால முடியுமா? உருவம் இருக்கிற ஒண்ணுக்குதான் நாம வந்து சேவை செய்ய முடியும். இப்போ ஒரு கணவன் அப்படின்னா அவருக்கு ஒரு உருவம் இருக்கு, அவருக்கு நாம சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, பிரசாதம் செஞ்சு கொடுக்கறது, சோ அவருக்கு வேண்டிய உதவிகளை ஒரு மனைவி செய்ய முடியும். ஆனா உருவமே இல்லாத ஒண்ணுகிட்ட நாம எப்படி குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், கேக் பண்ணி கொடுக்கலாம், இது மாதிரி நாம ஏதாவது ஒண்ணு குழந்தைகளை திருப்தி பண்ணலாம், மகிழ்ச்சியோட பண்ணலாம். ஆனா உருவமே இல்லாத ஒண்ணுகிட்ட நாம எப்படி சேவை செய்ய முடியும், நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும்? ஆனா இவங்க வந்து அதனாலதான் பகவத்கீதையில சொல்றார், கிளேசோ அதிகரதஸ்தேசாம் அவ்யக்த சேதசாம் அப்படின்னு. வெளிப்படாத அருவத்தன்மையில் மனதை செலுத்தினால் முன்னேற்றம் மிகவும் துன்பத்திற்குரியது. ஏன்னா அத நம்மளை விட்டு சீக்கிரம் காணாம போயிடும்.
அதுல ஒரு டேஸ்டே இருக்காது. இப்ப சிலா விக்கிரகத்துல கூட பகவானை அருவ ரூபத்துல வழிபடுறதுங்கிறது முடியாத காரியம். ஒரு விளக்க வச்சு அத பகவானை நினைச்சு வழிபடுறவங்க நம்மள மாதிரி நிறைய இன்பங்களை அனுபவிக்க முடியாது. இப்ப நம்ம கிருஷ்ணரை விக்கிரக ரூபமாக அவரது ரூபத்துல கல்லாலோ மண்ணாலோ இல்ல ஓவியத்தாலோ இல்ல பஞ்சலோகத்தாலோ செதுக்கி நம்ம பகவானுக்கு அபிஷேகம் பண்றோம், பிரசாதம் படைக்கிறோம், ட்ரெஸ் போடுறோம், குளிக்க வைக்கிறோம். இப்படி பல விதமாக நாம் அன்பை வெளிப்படுத்தலாம். ஆனா உருவம் இல்லாத ஒன்றிடம் நாம் எப்படி அன்பை வெளிப்படுத்த முடியும்? அதனால அதுல முன்னேற்றம் இருக்காது. அடுத்தது ஸ்லோகம் 39. மாதாஜி யாரா படிக்கிறீங்களா? படிக்கிட்டாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் படிச்சு படிங்க. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஆஸ்தே ஸ்தானூர் இவை கற்ற திவ்யம் வர்ஷதம் ஸ்திரக வாசுதேவே பகவதி நாண்யத் வேதோத்வகன் ரதிம். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு அவர் தேவர்களின் கணக்கின்படி 100 வருடங்கள் ஒரே இடத்தில் அசையாது இருந்தார். இதன் பின்னர் அவர் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் தூய பக்தி தொண்டில் வளர்ச்சியடைந்து அந்த நிலையிலேயே ஸ்திரமாக இருந்தார். பொருளுரை. பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானாவான் மாம் பிரபத்யந்தே வாசுதேவ சர்வம் இதி ஷ மகாத்மா ஷூ துர்லபக. பல்வேறு பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு ஞானாவான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணன் நானே என்பதை அறிந்து என்னை சரணடைகிறான். அப்படிப்பட்ட மகாத்மா கிடைத்தற்கரியவன். பகவத்கீதை 7.19. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் என்னும் வாசுதேவரே எல்லாமாக இருக்கின்றார். இதனை அறிந்து கொண்டவன் உன்னதமானவர்கள் அனைவரிலும் சிறந்தவன் ஆவான். இவ்வுணர்வினை ஒருவன் பல்வேறு பிறவிகளுக்கு பிறகே பெறுகிறான் என்று பகவத்கீதை கூறுகிறது. இது இந்த ஸ்லோகத்திலும் திவ்யம் வர்ஷதம் தேவர்களின் கணக்கின்படி 100 வருடங்கள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தேவர்களின் கணக்கின்படி ஒரு பகல் 12 மணிகள் என்பது மனிதனுக்கு 6 மாதங்கள் ஆகும். தேவர்களின் 100 வருடங்கள் மனிதனின் 36,000 வருடங்களுக்கு இணையானதாகும். இவ்வாறு மன்னன் மலயத்துவஜன் தவங்களையும் துறவு நெறிகளையும் 30,000 வருடங்கள் மேற்கொண்டார். இதன் பிறகு அவர் தமது மனதினை பகவானின் பக்தி தொண்டில் நிலைநிறுத்தினார். பூமியில் பல வருடங்கள் வாழ்வதற்கு ஒருவன் பல்வேறு பிறப்புகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. கிருஷ்ணரின் முடிவினை இது உறுதி செய்கின்றது. கிருஷ்ண உணர்வின் முடிவிற்கு வந்து கிருஷ்ணரே எல்லாம் என்று உணர்ந்து அதில் நிலை நின்று கிருஷ்ணருக்கு தொண்டு செய்தால் அதுவே நிறைவான நிலையின் தன்மைகள் ஆகும். சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22.62 கிருஷ்ணே பக்தி கைலே சர்வ கர்ம கிருதகய என்று குறிப்பிடப்படுகிறது. கிருஷ்ணரை வழிபடுவதினாலும் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதனாலும் ஒருவன் கிருஷ்ணரே எல்லாம் என்று முடிவிற்கு வருவான் என்றால் அவன் எல்லா நிலைகளிலும் நிறைவுடையவன் ஆகிறான். ஒருவன் கிருஷ்ணரே எல்லாம் என்ற முடிவிற்கு வந்தால் மட்டும் போதாது, அவன் அவ்வுணர்வில் நிலை நிற்க வேண்டும். இதுவே வாழ்வின் உயர்ந்த நிலையாகும். மன்னர் மலயத்வஜன் இறுதியில் எய்திய நிறைவும் இதுவேயாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க சொல்லுங்க, நான் வந்துடுறேன் இதுக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி இதுல மலயத்வஜன் தேவர்களோட கணக்குப்படி 100 வருடங்கள் ஒரே இடத்துல இருக்கிறாரு. தேவரோட 1 வருடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நாள் இல்லைங்களா? 12 மணிகள் என்பது மனிதனுக்கு 6 மாதங்கள். 6 மாதம். 6 மாதங்கள். ஆமாங்க மாதாஜி. பகல் 6 மாசம், இரவு 6 மாசங்களும் ஒரு நாள் நம்மளுக்கு. நம்மளோட ஒரு வருஷம் ஒரு வருஷம் பகவான் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி அப்படி 100 வருடங்கள் கணக்கு போடும்போது 36,000 வருஷம் அவர் ஒரே இடத்துல அசையாம தவம் செய்யறாரு. அதனால முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரோட தூய மியூட் ஆயிடுச்சுங்க மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வரல. மகேஸ்வரி மாதாஜி.
நெட் ஏதாவது கம்மியா இருக்கு. நெட் கம்மியா இருந்தா அப்படிதான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாத்தையும் சிறப்பு வாய்ந்தவனாக இருக்கிறான். இவ்வுறவனை வந்து இவ்வுணர்வினை வந்து ஒருவன் பல்வேறு பிறவிகளுக்கு பிறகே பெறுகின்றான். அது தொடர்ந்து நம்ம பக்தி தொண்டு செய்து கொண்டே இருக்கிறோம். சத்சங்கங்களை இணைந்திருக்கிறோம். தூய பக்தர்களோடு இணைந்திருக்கின்றோம். பகவானுக்கு தொண்டு செஞ்சு கொண்டே இருக்கிறோம்னா ஒரு பிறவி இல்லாட்டியும் மற்ற பிறவிகளில தொடர்ந்து வரும். அந்த நேகாபிக்கிரம நாஸ்தோ அஸ்தி பிரக்ஞவாயோ நா வித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத்துன்னு சொல்லி இது வந்து நம்ம சின்னதா சிறிதளவு இந்த ஜென்மத்துல முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட அது தொடர்ந்து வந்து 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 நம்மளுக்கு நிச்சயமா ஒரு பிறவியில அந்த உன்னதமான நிலையை ஒரு ஒரு உத்தமமான ஆத்மா அடையும் அப்படிங்கிறது பகவான் வந்து பகவத்கீதையில உறுதியா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இணையான ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்துல திவ்ய வர்ஷதம் என்னும் வார்த்தையினால உறுதி செஞ்சிருக்கிறாங்க மாதாஜி. அதுக்கு அடுத்தது பூமியில வரும்பொழுது நம்ம பல்வேறு பூமியில நம்ம வந்து பல வருடங்கள் வாழ்வதற்கு பல்வேறு பிறவிகள் எடுக்க வேண்டியதா இருக்கின்றது. ஆனா இது வந்து நம்ம இந்த மனித பிறவி அப்படி எடுத்த இந்த மனித பிறவியை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டோம்னா இந்த பிறவியிலேயே நம்ம பகவானுடைய நித்திய தொண்டராகி அவரோட நித்திய உலகத்திற்கு சென்றலாம். மறுபடியும் நம்மளுக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல நம்ம வீழ மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதை வந்து உறுதி செய்யறது வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரே ஒருவனுக்கு வந்து எல்லாம் முடிவானவர் அவர்தான் உணர்ந்துட்டாங்கன்னா அந்த நிலையில வந்து அவங்க வந்து வீழாம மேலே கீழே ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரே ஸ்டெடியா போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆத்மா வந்து மிக ரொம்ப உன்னதமான ஆத்மா. அது வந்து உண்மையான அந்த வாழ்வின் உயர்ந்த நிலையை உண்மையான விடுதலையை அடைஞ்சிரும் அப்படிங்கறத அதான் அடைஞ்சிரும். அந்த நிலையை வந்து இப்ப வந்து மன்னர் மலையத்வஜன் இறுதியில வந்து அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற ஏதாவது கூடுதல் கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க மாதாஜி. 40வது ஸ்லோகம் யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா. அது படிக்கிட்டீங்களா? ஸ்லோகமும் அப்படியே பொருளுரையும் படிங்க. ஹரே கிருஷ்ணா. அது ஸ்லோகம் நீங்க படிச்சிடுறீங்களா? பொருள் பெருசா இருக்கு. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 40. ச வியாபகதாயாத்மானம் व्यतिरिक्त यात्मनि विद्वान् स्वप्न इवमास शाशीनं विररामः. हरे कृष्ण माताजी. மொழிபெயர்ப்பு. மன்னர் மலையத்துவஜன் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவை வேறுபடுத்தி காணும் திறன் மூலம் நிறையறிவு எய்தப் பெற்றார். தனிப்பட்ட ஆத்மா அகத்தில் மட்டும் இருக்கிறது. மாறாக பரமாத்மாவே எங்கும் வியாபித்திருக்கின்றது. அவர் பரு உடல் ஆத்மா அல்லவென்றும் ஆத்மாவே அந்த உடலின் சாட்சியாக இருக்கிறது என்றும் உணரும் நிறையறிவு உடையவரானார். பொருளுரை. பந்தப்பட்ட ஆத்மா உடலுக்கும் பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையே இருக்கும் வேறுபாடுகளை அறியும் முயற்சியில் அடிக்கடி சோர்வடைகிறது. 2 வகையான மாயாவாதிகள் புத்தரின் கொள்கைகளை பின்பற்றுவோர் என்றும் சங்கரரின் கொள்கைகளை பின்பற்றுவோர் என்றும் இருக்கின்றனர். புத்தரை பின்பற்றுவோர் உடலுக்கு மேலாக எதுவும் இல்லை என்கின்றனர். சங்கரரின் அடியவர்களோ பரமாத்மாவிற்கு தனிப்பட்ட தோற்றம் கிடையாது என்கின்றனர். சங்கர அடியவர்கள் இறுதி ஆய்வில் தனிப்பட்ட ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்கின்றனர். ஆனால் நிறையறிவுடைய வைணவ கொள்கையாளர்களோ உடல் புறசக்தியினால் செய்யப்பட்டது என்றும் முழுமுதற் கடவுளான பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவுடன் அமர்ந்திருக்கின்றார் என்றும் அவர் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து வேறானவர் என்றும் நன்கு அறிந்திருக்கின்றனர். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 13.3 குறிப்பிடுகிறார். சேத்ரஞம் சாபிமாம் வித்தி சர்வ சேத்ரேசு பாரத சேத்ரா சேத்ரஞ்சன்யோர் ஞானம் யத்த ஞானம் மதம் மம. ஓ பாரத குல தோன்றலே, எல்லா உடல்களிலும் நானே அறிபவனாக இருக்கின்றேன். உடலையும் அதற்கு உரியவனையும் அறிந்து கொள்வதே ஞானம் எனப்படும். இதுவே என் கருத்து. உடலே களமாகவும் அக்களத்தில் உழைக்கும் தொழிலாளியாக தனிப்பட்ட ஆத்மாவும் இருக்கிறது. அங்கே பரமாத்மா என்று அறியப்படும் மற்றொருவரும் தனிப்பட்ட ஆத்மாவுடன் சேர்ந்து இருக்கின்றார். அவர் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். தனிப்பட்ட ஆத்மா உழைக்கவும் உடலின் பலன்களை அனுபவிக்கவும் செய்கிறான்.
ஆனால் சாட்சியாக இருக்கும் பரமாத்மாவோ அவன் செயல்களுக்கு மட்டுமே சாட்சியாக இருக்கின்றதை ஒழிய அச்செயல்களின் பலன்களை அனுபவிப்பது இல்லை. பரமாத்மா எல்லா செயற்களங்களிலும் இருக்கின்றார். ஆனால் தனிப்பட்ட ஆத்மா அவனுடைய உடல் ஒன்றில் மட்டுமே இருக்கிறான். மன்னர் மலையத்துவஜன் இந்நிறையறிவு எய்தப் பெற்று பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையே மற்றும் ஆத்மாவிற்கும் பௌதீக உடலுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டினை அறியும் திறனுடையவரானார். தேங்க்யூ மாதாஜி. மகேஷ் மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. வந்துட்டாங்க. மாதாஜி வந்துட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. இல்லை ஹரே கிருஷ்ணா. நான் சொல்றேன் மாதாஜி, ஒரு மாதாஜி வந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், கேட்டுக்கங்க. அதான் மாதாஜி, இதுல வந்து ஒரு ஜீவாத்மா மலையத்துவஜனே எடுத்துக்கலாம், ஒரு பொதுவா ஒரு ஜீவாத்மாவே எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஆத்மா பரமாத்மா ரெண்டுக்கும் வேறுபாடு காணணும், அப்படி தெரியாம இருக்கக்கூடியது மிக மிக தவறான விஷயம். இது வந்து நிறையறிவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். நம்ம யாரு ஆத்மா பரமாத்மாங்கிறது வேற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ஒரு நிறைவான அறிவு அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்றாங்க மாதாஜி. அப்புறம் தனிப்பட்ட ஆத்மா அகத்தில் மட்டும் இருக்கிறது, மாறாக பரமாத்மா எங்கும் வியாபித்திருக்கிறது. அது இந்த பரு உடல் மட்டும் நம்மளுக்கு வந்து உடல் வந்து ஆத்மா அல்ல என்றும், ஆத்மாவே இந்த உடலின் சாட்சியாக இருக்கிறது என்றும் உணர்வது நிறையறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதைய வந்து மலையத்துவஜன் வந்து அடைஞ்சிட்டாரு அந்த நிலைய அப்படின்னு. பந்தப்பட்ட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் இடையே இருக்கும் வேறுபாடுகளை அறியும் முயற்சியில வந்து நம்ம அடிக்கடி சோர்வு அடைஞ்சிடறோம். அது வந்து புரியுது, ஆனா சில சமயம் புரியறது இல்ல. நம்ம அந்த உணர்வுகள் நிலையா இருக்கிறது இல்ல, மாறி மாறி போயிட்டே இருக்கிறோம்ல மாதாஜி. அதைத்தான் அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம இந்த உடம்பல்ல ஆத்மா அப்படிங்கிறதையும், நம்மளுக்குள்ள பரமாத்மா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து பகவத்கீதை படிக்கும் போது இருந்தே ஆரம்பத்துல இருந்தே பகவானுடைய 3 நிலைகள், ஆன்மீக நிலைகளை நம்ம தெரிஞ்சு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். பிரம்மம், பரமாத்மா, பகவான் 3 நிலைகளையும் வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது, அதனுடைய சக்திகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் தெரிஞ்சு கொள்வதுதான் தன்னுணர்வு மற்றும் கிருஷ்ண உணர்வு ஆகும். அதைய வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான கடமை. அதைய வந்து இந்த மன்னர் வந்து அடைஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் புத்தர்களை பின்பற்றுவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சங்கரர் அவருடைய பின்பற்றுதல இருக்கிறாங்க. புத்தர்களை பின்பற்றவங்க என்ன சொல்றாங்க மாதாஜி? உடலுக்கு மேலாக வந்து எதுவுமே இல்லை, உடல் தான் அனைத்துமே அப்படின்னு சொல்றாங்க. சங்கரர் என்ன சொல்றாங்க? பரமாத்மாவுக்கு தனிப்பட்ட தோற்றம் கிடையாதுன்னு சொல்றாங்க. தோற்றம் இல்லைன்னு சொன்னாலே அவங்க வந்து அருவவாதிகள் ஆயிடுவாங்க. ஏன்னா பகவானுக்கு உருவம் இருக்கின்றது. மாதாஜி முதல் ஸ்லோகத்துல நமக்கு சொன்ன மாதிரி உருவம் இருந்தா தான் நம்ம அவங்க வந்து அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும், பக்தி செய்ய முடியும். நம்மளுடைய இந்த சம்பிரதாயம் வந்து அன்பு பரிமாற்றம் தான். நம்ம 12 ரசங்கள் இருக்கு, அதுல முதன்மையான 5 ரசங்களில பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்துதான் நம்ம பக்தி பண்றோம். இப்ப வைஷ்ணவ சம்பிரதாயம் எடுத்துட்டா கூட ஐஸ்வர்ய பாவன்னு சொல்லி பயபக்தி தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளதுல வந்து ஒரு சாந்த பக்தி, தாஷ்யம், சக்கியம், வாத்சல்யம், இறுதியாக மாதுரிய ரசம் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உருவம் இருந்தா தான் அவங்க கூட நம்ம வந்து அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். அதே விஷய ஆலம்பனா, ஆசிரிய ஆலம்பனான்னு சொல்லுவாங்க. பக்தியை அன்பை கொடுப்பவர், அன்பை பெறுபவர். பகவான் வந்து விஷய ஆலம்பனாவாகவும் நம்ம ஆசிரிய ஆலம்பனாவாகவும் இருக்கிறோம். சில சமயங்கள்ல ரொம்ப மூத்த நிலைமைக்கு ரொம்ப முதிர்ந்த பக்தி நிலைமைக்கு போகும் பொழுது பக்தர்கள் வந்து விஷய ஆலம்பனாவாகவும், பகவான் வந்து அங்க ஆசிரிய ஆலம்பனாவாகவும் இருக்கிறதாகவும் நம்ம மூத்த பக்தர்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ வைஷ்ணவர்கள் அவங்க வந்து முழுமையான அறிவை உடையவர்கள் ஆதலால் பரமாத்மா ஆத்மா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க. தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. சோ தனிப்பட்ட ஆத்மாவுடன் பரமாத்மா தொடர்ந்து டிராவல் பண்றார் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த ஜீவாத்மாவுடன் பரமாத்மா எப்பொழுதும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. சோ ஆத்மாவிலிருந்து பரமாத்மா வேறானவர். இதை வந்து வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் புரியும். மற்றவங்களுக்கு இது பாருங்க, இப்ப புத்தரை வணங்குறவங்க உடல் தளத்திலேயே இருப்பாங்க, உடலை தவிர வேற எதுவும் பெருசு இல்லை அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அருவவாதிகள் சங்கராச்சாரியரை பின்பற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பரமாத்மா ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான், பரமாத்மா தனிப்பட்ட தோற்றம் கிடையாது அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. ஆனா வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத உணர்ந்து அதன்படி செயல்படுறாங்க.
சோ இங்க வந்து எல்லா உடல்களும் நானே அறிபவனாக இருக்கிறேன், உடலையும் அதற்குரிய உரியவனையும் அறிந்து கொள்ளுவதே ஞானம். சோ உடலை உரியவன் களம், உடல்னா களம், களத்தை அறிபவன் சேத்ரக்ஞ. அந்த சேத்ரக்ஞ யாரு? 2 பேர், ஆத்மா பரமாத்மா 2 பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஆத்மா அளவில் சிறியது, அதனால அறிவில் குறைவுடையது. அதாவது ஆத்மாக்கு தன்னுடைய உடம்ப பத்தி மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும். இப்ப 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அப்ப 40 நாளுக்கு முன்னாடி 4 ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஒன்றும் தெரியாது. ஆனா பரமாத்மாவுக்கு நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிற, எப்ப ஆதியிலிருந்து பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சதுல இருந்து நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்க, என்னென்ன தப்பு பண்ண, என்ன நல்லது பண்ணின, என்னவாக இருந்த, புழுவாக இருந்தியா, பூச்சியாக இருந்தியா, மனிதனாக இருந்தியா, எல்லாமே தெரியும் பகவானுக்கு. பகவானுக்கு வந்து மறதி கிடையாது. ஆனா நம்மளுக்கு மட்டும்தான் மறதி இருக்கு. பகவான் வந்து என்றும் பூர்ணமானவர். ஆனா இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களோ பூர்ணமற்ற நிலையில முக்குணங்களுக்கு ஆட்பட்டவை. ஆனா பகவான் முக்குணத்திற்கு அப்பாற்பட்டவர். இப்படி எத்தனையோ வித்தியாசங்க இருக்கு. நாம அணுவிலும் அணு, அவர் விபுவுல விபு, பெரியவற்றுள் பெரியவர். அப்ப இப்படியாக நம்மளுக்கு பெரும் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா அறிவில் குறைவுடையோர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆத்மா பரமாத்மா 2 ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து பகவானுடன் போட்டி போடும் மனோபாவம், நானும் பகவானா இருக்கிறேன் அப்படின்னு. நாம ஒரு நாடக நடிகன் கூட பகவானா இருக்க முடியாது. அவன் வெளித்தோற்றத்துலதான் நடிக்க முடியுமே தவிர அவன் பெரிய கோவர்த்தன மலையை சுண்டு வரலால தூக்குனா அவனால தூக்க முடியாது. சோ வெளிப்புறமா நாம சொல்லலாம் நானும் பகவானும் ஒண்ணு அப்படின்னு. ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ளுவதே ஞானம். சேத்ரக்கம் சாபிமாம் வித்தி சர்வ சேத்ரேசு பாரத சேத்திர சேத்ரக்ஞோ ஞானம் எத்த ஞானம் மமம் மதம் மம. சோ பகவான் இதைத்தான் சொல்றார். அந்த 2ஐயும் தெரிஞ்சுக்கணும். ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு, களம்னா என்ன, அது எதனால் ஆனது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இப்ப உடலே களமாகவும் அதுல உழைக்கிற தொழிலாளியாகவும் தனிப்பட்ட ஆத்மா இருக்குது. அங்கே பரமாத்மா என்றறியப்படும் மற்றொரு தனிப்பட்ட ஆத்மாவுடன் சேர்ந்து அவர் இருக்கிறார். அவர் ஒரு சாட்சியாக உபதஷ்ட அனுமந்தா பக்தா புக்தா மகேஸ்வரன்னு சாட்சியாகவும் அனுமதிப்பாளராகவும் இருக்கிறார். இப்ப உடலின் பலன்களை அனுபவிக்கவும் அந்த ஆத்மா உழைக்கவும் செய்கிறான். ஆனால் சாட்சியாக நம்மளுக்கு பகவான் இருக்கிறார் பரமாத்மாவாக. சோ பலன்களை அவர் அனுமதிக்கிறதில்லை. இதுக்கு நாம நேத்தே பார்த்தோம். எப்படி பலன்களை அவர் அனுபவிப்பதில்லை? நாம செயல்கள் செய்யறோம், அதுக்கு காரணம் நாம தான். சாட்சியா இருக்கிற பகவான் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் சாட்சியாக மட்டும்தான் இருக்கிறார், பார்த்துட்டு தான் இருக்காரோ தவிர அவர் நம்ம செய்யும்படி தூண்டுவதும் இல்லை. அதன் பலன்களால் அவர் அந்த பலன்களை அவர் அனுபவிப்பதும் இல்லை. பாவமோ புண்ணியமோ அது நம்மளுக்கு தான். ஏன்னா ஒரு நீதிபதி வந்து ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்குரிய பாவம் எல்லாம் அவருக்கு வராது. ஏன்னா குற்றவாளி அந்த குற்றம் செய்திருக்கிறான், அதற்குரிய தண்டனை நீதிபதி தர்றாங்க. அதனால நீதிபதிக்கு வந்து ஐயோ இவனை வந்து ஜெயில அடைச்சிட்டாங்க, இவனை வந்து தூக்குல போட சொல்லிட்டாங்க, அதனால இவங்களுக்கு பாவம் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படித்தான் அர்ஜுனன் சிந்தித்தார். நான் வந்து இவங்களை கொல்றதுனால எனக்கு பாவம் வந்துடும், நான் நரகம் போயிருவேன் அப்படின்னு. பகவான் சொல்றார் உன் கடமையை மட்டும் செய். ஏன்னா அவங்க எல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்கள், அவங்க வந்து நீதியில தவறிட்டாங்க. நீ கொல்லுவதுதான் உன்னுடைய குலத்திற்கு அழகு, ஒரு சத்திரியனான உனக்கு அழகு. இல்லைன்னா நீ சத்திரியன்கிற இதுலயே வந்திருக்க கூடாது. நீ கொல்லவில்லை என்றால் தான் பாவம் வரும், கொன்னாக்க பாவம் வராது. ஏன்னா நீ உன் கடமையை கரெக்டா செய்யற. ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு திருடனை அடிக்க மாட்டேன், ஐயோ அவனுக்கு வலிக்கும், அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவன் மறுபடியும் திருட ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த போலீஸ்காரனுக்கு தான் பாவம் வரும். ஒரு இராணுவ வீரனாக இருந்து கொண்டு அந்நிய நாட்டு பகைவன் உள்ள வரும்போது ஐயோ அவனை கொன்னா ரத்தம் வரும், அவனுக்கு வலிக்குமே அப்படின்னெல்லாம் நிக்க கூடாது. ஒரு இராணுவ வீரன் வந்து மக்களை பாதுகாப்பதற்காக எல்லை கோட்டுல அவனை தாக்கணும். அப்படி தாக்கலைன்னா அவனுக்கு தான் பாவம் வரும். அதுதான் அவன் டியூட்டி, கடமை. சோ கடமையை செய்யணும். அதுல வந்து பந்தம் பாசம் பற்று அதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்ப பரமாத்மா எல்லா செயற்கலன்களிலும் இருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட ஆத்மா அவனுடைய உடல் ஒன்றில் மட்டும் இருக்கிறார். பரமாத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். உடலிலும் சரி, இந்த உலகத்திலையும் இப்பிரபஞ்சத்திலையும் சரி, எங்கும் அவர் சர்வகதா, எங்கும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. இப்ப மன்னன் மலையத்துவஜன்
நிறையறிவு எய்தப் பெற்று பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையே மற்றும் ஆத்மாவிற்கும் பௌதீக உடலுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை அறியும் திறனுடையவரானார். இப்ப இருக்கிற எல்லாருக்குமே கிளியரா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன, உடல்னா என்ன, உடல் எப்படி ஆனது, எந்த மூலக்கூறுகளால் ஆனது, சோ எதனால் நாம் துன்புறுகிறோம், இது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஞானம் இருந்தாதான் பின்னாடி பிராக்டிக்கல் ஞானம் வரும். சோ இத பத்தி யாராவது ஒருத்தர் இப்ப சொல்லணும், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. செல்வமணி மாதாஜி, நீங்க புரிஞ்சதை சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம இதே பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம்.